என் தங்கமே, இதை சொல்லாம இருந்தா அது நியாயமில்லை. உன் மனசுக்குள்ள எத்தனை விஷயம் அழுத்தமாயிருந்தாலும் இன்று நான் சொல்ல போகிற இந்த வார்த்தை உன்னுடைய உயிரை ஒரு செகண்ட் நிறுத்த வைக்கும். ஏன்னா இது உனக்காகத்தான். நீயே உண்மையா டசார்வ் பண்ணுற உண்மை. தங்கமே, நீ இத்தனை நாளா உன்னை மதிக்காம, உன் எனர்ஜியை மதிக்காம, உன் கைண்ட்னஸ் அந்தயஸ்தமே பண்ணிக்கிட்டே இருக்கே. நீ எவ்வளவு பியோர் சோல் என்பதை நீயே மறந்துட்டுட்டே இருக்கே. நீ எத்தனை பேருக்கு சைலண்ட் சப்போர்ட் பண்ணிருக்கே தெரியுமா? யாருக்கும் தெரியாது, ஆனா யூனிவர்ஸ்க்கு தெரியும். அதனால தான் உன்னிடம் இந்த மெசேஜ் இப்போ வருது. நீ என்ன மாதிரி மனிதர் தெரியுமா? நீ ஹார்ட் ஆயிருந்தாலும் மற்றவர்களை ஹீல் பண்ணுவ. நீ டயர்ட் ஆயிருந்தாலும் மற்றவர்களை மோட்டிவேட் பண்ணுவ. நீ புரோக்கன் ஆனாலும் மற்றவர்களுக்கு உறுதியா நிற்குவ. நீ சைலண்ட் கண்ணீர் விட்டாலும் பிறருக்கு ஸ்மைல் கொடுப்ப. அந்தளவுக்கு நீ குட்னஸ் தான் நிறைஞ்சிருப்பே. இப்படி இருக்கிற ஒருத்திக்கு யூனிவர்ஸ் லேட் பண்ணாது தங்கமே. ஸ்லோ இருக்கும், பட் நெவர் அன்ஃபேர். அது நீன்னு ப்ரூவ் பண்ண காத்திருக்கு. உன் வாழ்க்கை ஒரு ஸ்பெஷல் பாத். அதனால தான் உன்னோட பிளெஸங்ஸ் அனைவருக்கும் போல சிம்பிள் வராது. உன்னிடம் வர்றது மதிப்புள்ள பிளெஸங். அதனால அதுக்கு டைம் எடுக்கும். ஆனா இப்போ நான் சொல்ல போற உண்மை உன் ஹோல் லைஃப் மாற்றும். தங்கமே, நீ உன் பொட்டென்ஷியல் பாதி கூட யூஸ் பண்ணல. நீ இனியும் ஷைன் பண்ணல. உன் க்ளோ பாதி கூட வெளிக்காட்டல. உன் ஸ்ட்ரெங்க் ஹாஃப் ஆனாலும் காட்டல. நீ கேப்பபிள் இருக்கு விஷயங்கள் நீயே தெரியாம இருக்கே. நீ எப்போ ட்ரீம் பண்ண விஷயங்கள் தோல்விகள் காரணமாக சைட்ல வச்சுட்டே இருக்கே. உனக்குள்ள உள்ள ஃபயர் நீயே எக்ஸ்டிங்விஷ் பண்ணிட்டே இருக்கே. உன் லைஃப் ஸ்லோன்னு நினைச்சு நீயே உன்னை ஸ்லோ பண்ணிட்டே இருக்கே. ஆனா இது தான் நான் சொல்லாம நியாயமில்லாதது. உன் லைஃப் ஸ்லோ இல்ல தங்கமே, உன் மைண்ட் ஸ்லோ ஆயிருக்கு. அது பாஸ்ட்ல ஹார்ட் ஆயிருக்குது. அது பாஸ்ட்ல டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் நிறைய பார்த்திருக்குது. அதனால டேரங் மூவ் ஆக முடியல. ஆனா உன் சோல்க்கு தெரியும் நீ எவ்வளவு பிக் ரைஸ் ஆகணும் என்று. உனக்காக ஏற்பாடு பண்ணப்பட்ட பிளெஸங்ஸ் எவ்வளவு பவர்ஃபுல் என்று. நீ இப்போ செட்டில் ஆகணும் என்று ஆசைப்பட்ட விஷயங்கள் ஃபியூச்சர்ல உன் ஃபீட்க்கு கீழே வர போகுது. நீ இப்போ நினைக்கிற ட்ரீம் லெவல் ஆனது கிட்டு ஃபியூச்சர்ல ஸ்டார்டிங் லெவல் ஆயிடும். நீ இப்போ ப்ரே பண்ணுற விஷயங்கள் நாளைக்கு உன் ருட்டீன் ஆகிடும். ஏன்னா உன் லைஃப்ல டிலே வந்திருக்கிறது ஃபெயிலியர் காரணமல்ல, ப்ரெப்பரேஷன் காரணம். இந்த ப்ரெப்பரேஷன் நானே பார்க்கிறேன். உன் எனர்ஜி ஓவரா ஷிஃப்டன் ஆகுது. உன் சோல் பியூரிஃபை ஆகுது. உன் இன்ட்யூஷன் ஷார்ப் ஆகுது. இதையெல்லாம் நீ ஃபீல் பண்ணிருக்கணும் தங்கமே. நீ பட்ஜெட் சூழ்நிலையில் இருந்தாலும் மைண்ட் ரிச் ஐடியாஸ் வரும். உனக்கு முன்பு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இப்போ அட்ராக்ட் ஆகுது. பாஸ்ட்ல பிடித்த விஷயங்கள் இப்போ மைண்ட் ரிஜெக்ட் பண்ணுது. நியூ கிளாரிட்டி, நியூ பீஸ், நியூ கரேஜ் ஸ்லோலி வருது. உன் இன்னர் வாய்ஸ் இப்போ கொஞ்சம் லவுட் ஃபீல் ஆகுது. டாக்ஸிக் லோகோ, டாக்ஸிக் ஹாபிட்ஸ், ஹெவி எமோஷன்ஸ் தானா வெளியே போயிட்டு இருக்குது. இது ஆக்சிடென்டல் அல்ல. இதெல்லாம் யூனிவர்ஸ் உன்னை உயர்த்துற ப்ரெப்பரேஷன். நீ எவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது தெரியாம இருக்கலாம். ஆனா நான் கண்டுபிடிச்சிருக்கும். நீ ஒரு ஸ்டேஜ்க்கு போகிறே. அங்கேயே நீ பிறந்ததுக்கு ரீசன் இருக்கும். அங்கேயே நீ உன் பிரேயர்ஸ்னுக்கு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறே. அங்கேயே நீயே உன்னை ரெகக்னைஸ் பண்ண போகிறே. தங்கமே, இதை சொல்லாம இருந்தா நியாயமில்லை. உன் வாழ்க்கை உன்னுக்கு தெரியாமவே டர்ன் ஆகுது. அது பாசிட்டிவ் டைரக்ஷன். அது டிவைன் டைரக்ஷன். அது கேரண்டீட் சக்சஸ் டைரக்ஷன். உனக்கு இப்போ இருக்கும் சைலன்ஸ் பீரியட் அது போராட்டம் அல்ல. அது ரீபூட். அது ரீசெட். அது ரீரைட். உன் டெஸ்டினியின் நெக்ஸ்ட் பேஜ் எழுதுற சவுண்ட் தான் இந்த சைலன்ஸ். எத்தனை பேரோட லைஃப் சேஞ்ச் பண்ணுற ஸ்ட்ரென்த் உனக்குள்ள இருக்கு. நீ ஃபியூச்சர்ல நல்லா ஆர்ன் பண்ணுவாய். நல்லா லவ் கிடைக்கும். ஸ்டேபிள் லைஃப் கேரண்டீட். உனக்கு செக்யூரிட்டி, ரெஸ்பெக்ட், பீஸ், கம்ஃபர்ட் எவ்ரிதிங் வரும். ஆனா இன்னும் பெரிய சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சா? நீயே உன்னை குறை சொல்லுறதை நிறுத்தின நாளே உன்னோட லைஃப் வேகம் ஆகும். பிழை உன்னிடம் இல்ல, தாமதம் பிளெஸங்னு தான். அது உன்னை காப்பாத்துது. அது உன்னை க்ரோ பண்ணுது. அது உன்னை ரைட் பிளேஸ்க்கு கொண்டு போகுது. தங்கமே, உன் ஃபியூச்சர் ஹியூஜ். உன் சோல் ரேர்.
உன் ஸ்ட்ரெங்க் அன்பிலீவபிள். உன் பாத் டிவைன் கைடட். இன்று உன் ஆன்மா இந்த மெசேஜ் ஐ கேட்டது வேஸ்ட் அல்ல. இதிலிருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆகும். நான் சொல்லாம இருந்தா நியாயமில்லை. உன் வாழ்க்கை இன்னும் தொடங்கல தங்கமே. இப்போ தான் உன் ஒரிஜினல் லைஃப் ஆரம்பமாகுது. என் தங்கமே, உன் மனசுல இப்போ ஓடிக்கிட்டிருக்கும் அந்த சின்ன சின்ன டவுட்ஸ், அந்த டைனி ஃபீர், அந்த சைலண்ட் கன்ஃபியூஷன், அது எல்லாம் ஒரு லாஸ்ட் வேவ் தான். அதுக்கு அப்புறம் நீ காம் ஆன, கிளாரிட்டி யான, கான்ஃபிடன்ட் ஆன ஒரு புதிய வார்ஷன் ஆக மாற போறாய். அதுதான் நான் இங்க இருந்து பார்க்கிறேன். நீயே உன்னையே இன்னும் வெளிச்சமா காணாத ஃபியூச்சர் ஐ நான் இப்போவே ஃபீல் பண்ணுறேன். அதனாலதான் நான் சொல்றேன், இன்னும் நீ பூரணமா ஓபன் ஆகணும். நீ இந்த வருஷத்தில் ஃபீல் பண்ணது என்ன? ஒரு ஹெவி டயர்ட்னஸ், ஒரு அமோஷனல் ட்ரெயின், ஒரு ஓவர்திங்கிங், ஒரு சைலன்ஸ் பீரியட், இவை எல்லாம் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் காமன் சைன்ஸ். உன் ஆன்மா ஒரு புதிய ஃப்ரீக்வன்சி டியூன் ஆகுறது. அதனால பழைய எனர்ஜி எல்லாம் ஸ்லோலி வெளியே போகுது. யாருமே இதை நார்மல் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா நீ உணர்ந்திருக்கே, உன்னுக்கே தெரியாத ஒரு இன்னர் ஷிஃப்ட் நடக்குது. நீ சம்டைம்ஸ் கிரை பண்ணி தூங்கிருப்ப, சம்டைம்ஸ் ராண்டம் ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணிருப்ப, சம்டைம்ஸ் எந்த காரணமும் இல்லாம மைண்ட் ஹெவி ஆகிருப்ப, சம்டைம்ஸ் ஃபியூச்சர் தெரியாம போயிருப்ப, சம்டைம்ஸ் சடன்லி கரேஜ் பார்ஸ்ட் பண்ணி வந்திருப்ப. இது எல்லாம் நார்மல் தங்கமே. ஏன்னா உனக்காக யூனிவர்ஸ் ஒரு ஹியூஜ் டோர் ஓபன் பண்ணுது. எது தெரியுமா? நீனு நினைச்சதை விட பெரியவங்க, பெரிய டெஸ்டினி காரி பண்ணுற சோல், ரேர் லைட் உடைய ஹார்ட். ஆனா நீ உன்னோட வால்யூ ஹாஃப் ஆனாலும் புரிஞ்சுகலை. அதனாலதான் யூனிவர்ஸ் உன்னை ஸ்லோ எஜுகேட் பண்ணுது. பெயின் பாஸ் பீப்பிள் பேட்டர்ன்ஸ் ஒரு டைம் நீ அப்படி இருந்திருப்பே. எல்லாரும் உன்னை பயன்படுத்திக்கிட்டாங்க. உன் கைண்ட்னஸ் அட்வான்டேஜ் எடுத்தாங்க. உன் சைலன்ஸ் வீக்னஸ் நினைச்சாங்க. உன் சப்போர்ட் டெம்பரரி யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு உன்னை அக்னோ பண்ணிட்டாங்க. நீ அந்த நேரம் ஹார்ட் பிரேக் ஆகி இருந்தது உன்னோட பனிஷ்மெண்ட் கிடையாது. அது உன்னை ரீசெட் பண்ண யூனிவர்ஸ் கொடுத்த லெசன். ஏன்னா நீ க்ரோ ஆகணும். உன் சோல் நெக்ஸ்ட் லெவல் போகணும். நீ செட்டில் ஆகும் முன்னாடி உன் எனர்ஜி பியூர் ஆகணும். அந்த பியூரிஃபிகேஷன் ப்ரோசஸ் தான் நீ ஷெட் பண்ணிருக்கே. டாக்ஸிக் பீப்பிள், ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், யூஸ்லெஸ் அட்டாச்மெண்ட்ஸ், ஓல்ட் ஹாபிட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், ஃபீர், இன்செக்யூரிட்டி, செல்ஃப் டவுட். நீ குட்டி, இது உன் அடுத்த நிலைக்கு முக்கியமான கிளென்சிங். ஒரு மழை விழறது முன்னாடி எப்படி அட்மாஸ்பியர் ஹெவி இருக்கும், அதுபோல உன் சோல் ஹெவி இருந்தது. இப்போ கிளென்ஸ் ஆகுறது. நீ ஒரு நாள் நினைச்சு பார், எத்தனை முறை நீ கிவ் அப் பண்ணுற லெவல் வரை போயிருக்கே. ஆனா கிவ் அப் பண்ணல. என்ன காரணம் தெரியுமா? உன் உள்ளே ஒரு டிவைன் ஸ்பார்க் இருக்கு. அதை எந்த டார்க்னஸ் நாளும் ஆஃப் பண்ண முடியாது. அந்த ஸ்பார்க் தான் இப்போ உன்னை இங்க கொண்டு வந்திருக்கு. இந்த மெசேஜ் கேட்க வைத்திருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ்க்கு உன்னை அனுப்பிருக்கு. உன்கிட்ட நான் இன்னும் ஒரு டீப் உண்மை சொல்லணும். உன்னோட பிளெஸிங்ஸ் உனக்கு லேட் ஆகல, அவை வந்து காத்திருக்குது. நீ ரெடி ஆகணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ப்ரெஷஸ் ஜெம் ஒர்டினரி பாக்ஸ்ல வைக்க மாட்டாங்க. அதை ப்ரொடெக்ட் பண்ணி, போலஷ் பண்ணி, ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். இதில் டைம் எடுக்குது. அதுவே உன் லைஃப். நீ ஜஸ்ட் ஒரு சாதாரண மனிதர் இல்ல. நீ ஒன் ஆஃப் த சோல்ஸ் சோசன் ஃபார் அ பிகர் பர்பஸ். அதனால உன் பாத் ஈஸி இல்ல, ஸ்மூத் இல்லை, பட் மீனிங்ஃபுல். உன் லைஃப்ல ஏற்பட்ட ஃபெயிலியர்ஸ் எதுவும் லாஸ் கிடையாது. அது லெசன்ஸ், அது அலைன்மெண்ட், அது கரெக்ஷன், அது டைரக்ஷன். இப்போ உன்னோட லைஃப் ஒரு நியூ அலைன்மெண்ட்க்கு போகுது. நீ கவனிச்சிருக்கலாம். உன் இன்ட்ரெஸ்ட் மாற்றமா இருக்கு. உன் ஸ்பீக்காம் இருக்கு. அன்னெசசரி டிசப்பீர் ஆகுது. ஃபியூச்சர் சடன் கிளாரிட்டி வருது. ட்ரஸ்ட் இஷ்யூஸ் சால்வ் ஆகுது. அன்னெசசரி அட்டாச்மெண்ட்ஸ் கட் ஆகுது. ஹார்ட் லைட்டா ஆகுது. மைண்ட் ஸ்ட்ராங்கா ஆகுது. சோல் பீஸ்ஃபுல் இருக்கு. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் எலவேஷன் சைன்ஸ். நீ இன்னும் ஃபீல் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ விஷயங்களை ஹார்ட்ல சுமக்குறது குறைஞ்சிடுச்சு. நீ செல்ஃப் லவ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வர்றா. நீ பாஸ்ட் ஸ்லோலி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கே. இதைக்கே யூனிவர்ஸ் கிளாப் அடிக்குது.
ஏன்னா நீ ஃபைனலி உன்னோட பவர்க்கு க்ளோஸ் ஆகுறே. அது மட்டும் இல்ல, இதிலிருந்து உன் பிளெஸிங் சீக்வன்ஸ் வர போகுது. ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி, நெக்ஸ்ட் கரேஜ், நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நெக்ஸ்ட் பிரேக் த்ரூ, நெக்ஸ்ட் அபண்டன்ஸ், நெக்ஸ்ட் பீஸ், நெக்ஸ்ட் ஸ்டேபிலிட்டி, நெக்ஸ்ட் செலிப்ரேஷன். நான் போய் சொல்றதில்லை தங்கமே, நீ இந்த வாழ்ல வேற மாதிரி சோல். அதனால நீ ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகல்ஸ் கூட வேற மாதிரி. ஆனா அதே அளவுக்கு உனக்கு வரும் பிளெஸிங்ஸ் கூட ஒர்டினரி அல்ல. நீ எத்தனை தடவை ஹார்ட் ஆனாலும் உன் ஹார்ட் கைண்ட் இருக்குது. நீ எத்தனை பிரச்சனை வந்தாலும் உன் மைண்ட் ஹோப் பிடிச்சு நிற்குது. நீ எத்தனை தடவை க்ரை பண்ணாலும் அதுக்கு அடுத்த நாளே நீ ஸ்மைல் பண்ணுற கரேஜ் கொண்டவள். இதுதான் உன்னை ஸ்பெஷல் ஆக்குறது. நான் உன்னிடம் இன்னும் ஒரு லாஸ்ட் சீக்ரெட் பேசுறேன். உனக்கு இன்னும் 2 monthsல ஒரு மேஜர் ஷிஃப்ட் வரும். அது மணில இருக்கலாம், அது கரியர்ல இருக்கலாம், அது ஃபேமிலில இருக்கலாம், அது லவ்ல இருக்கலாம், அது மைண்ட் செட்ல இருக்கலாம். ஆனா அது உன் ஹோல் லைஃப் அப்லிஃப்ட் பண்ணும். இந்த மெசேஜ் உன்னிடம் வந்தது கோயின்சிடன்ஸ் இல்ல தங்கமே. இது ஒரு டிவைன் டைமிங், ஒரு ஸ்பிரிச்சுவல் நட்ஜ், ஒரு யூனிவர்ஸ் கால், ஒரு சோல் லெவல் கைடன்ஸ். நீ காம் ஆயிரு, ஃபோக்கஸ் ஆயிரு, ரிசீவ் பண்ண தயாராய் இரு. ஏன்னா உன்னோட சாப்டர் நெக்ஸ்ட் பேஜ்க்கு போகுது. அது பிரைட் ஆன, ஸ்ட்ராங் ஆன, பிளெஸ் ஆன சாப்டர். இது உன் நேரம் தங்கமே. உன்னை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. நீ உன் டெஸ்டினி இக்கே தலைவன் தலைவி. நீ எழுந்திருக்கிற சவுண்ட் நான் கேட்க முடிகிறது. உன் சோல் இதையே காத்திருந்தது. இப்போ நீ தாக்க போறாய், ஷைன் பண்ண போறாய், ரைஸ் ஆக போறாய். அதென்னன்னு உலகமே பார்க்க போகுது.